அண்ணா வாங்கம்மா. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தான்மா. இப்பதான் கடல்ல இருந்து டைரக்டா வந்து இறங்கியிருக்கு. நம்பி வாங்கலாமா? நம்பி வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இதுதான் நம்ம பாலிசி. டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மீனை ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா சரிதான். மீனும் சூப்பரா இருக்குமா. வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். சரி சரி, இந்த மீன்ல ஒரு 5 கிலோ கொடுங்க. இதுல ஒரு 5 கிலோவா? இந்தாங்கம்மா 5 கிலோ. 5 கிலோனா 5 கிலோ தானே. 5 கிலோ மீன் வாங்கியிருக்கேன்ல, ஒரு 4 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்களா? 4 மீன் எக்ஸ்ட்ராவா? ஏமா அந்த 4 மீன் போட்டா 1 கிலோ ஆயிடுமா? 6 கிலோ ஆகும், பரவாயில்லையா? அண்ணா நான் ரெகுலர் கஸ்டமர். நான் என்கிட்டே நீங்க இப்படி பேரம் பேசிட்டு இருக்கீங்க. போட்டு கொடுங்க. ரெகுலர் கஸ்டமரா? ஆமா. உன்னை நான் இதுக்கு முன்னாடி என் கடையில பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவா, டெய்லி நீங்க நிறைய பேரை பாக்குறீங்கல்ல, அதுல என்ன மிஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும். சீக்கிரம் போட்டு கொடுங்கண்ணா. குடிங்க, எக்ஸ்ட்ரா 1 கிலோ போட்டிருக்கேன். எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபா. 1000 ரூபாவா? அண்ணா என்னம்மா? எங்க அம்மா இது ஐஸ்ல வச்ச மீனுன்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஐஸ்ல வச்ச மீனா? ஏமா அதெல்லாம் ஃப்ரெஷ் மீனுமா, டைரக்டா வந்தது. ஐஸ்ல எல்லாம் நாங்க வைக்கிறது இல்ல. எடுத்துன்னு போமா. அப்ப எங்க அம்மா போய் சொல்றாங்களா? அப்ப நான் போய் சொல்றேனா? அண்ணா வீட்ல சாப்பாடு போட மாட்டாங்கண்ணா, மாத்தி கொடுத்துருங்கண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நான்லாம் என்னைக்குமே ரிட்டர்ன் வாங்குறது இல்லம்மா. நான் வீட்ல எடுத்துக்கவே மாட்டாங்கண்ணா. என்ன காசை கொடுண்ணா ப்ளீஸ். என்னம்மா நீ பாவமா வேற இருக்கிற. நான் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ரிட்டர்ன் எல்லாம் வாங்க மாட்டேன் தெரியுமா? ரெகுலர் கஸ்டமர் தானே, கொடுங்க. குடி. அடுத்த முறை வரும்போது அம்மாவை கூட்டுன்னு வா, நானே பேசி வித்துறேன். சரி சரி. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். போ. என்ன 5 கிலோ தான் இருக்கு? அம்மா காசு கொடுத்து மீன் வாங்க சொன்னாங்க. நான் காசே இல்லாம மீன் வாங்கிட்டேன். இதே மாதிரி பக்கத்து கடையிலேயும் போய் வாங்கிட்டு வந்துடலாம்.